We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த முலன்பூர் பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா எப்பவுமே அன்பிரெடிக்டபிளா பிஹேவ் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமும் பார்த்தோம்னா கடந்த காலங்களில் கொலாப்ஸும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரியான பிச் கண்டிஷன்ல இந்த போட்டியில எந்த டீம் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்த டீம் வந்து சர்வைவ் ஆகாது, டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ presented by Crick Stats Analyzer. இந்த வீடியோல பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2026 மேட்ச் நம்பர் 17ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 11th April சாட்டர்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது முலன்பூர் சண்டிகரில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நிறையா மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே அங்கே தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அடுத்ததா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா இதுவரை 24 டைம்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-7 ஹைதராபாத் டீம் தான் லீட் பண்றாங்க, டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 3 தடவை பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்லையுமே ஹைதராபாத் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ல மோதின ஒரு போட்டியிலையும் ஹைதராபாத் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்கு. ஏன்னா இங்கே பிளே பண்ண 11 மேட்சஸில் 4 மேட்சஸில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே SRH இங்கே பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த முலன்பூர் கிரவுண்டோடைய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா எப்பவுமே அன்பிரெடிக்டபிளாக இருந்திருக்கு. குறிப்பாக நைட் கேம்ஸில் இது வந்து டே நைட் கேமாக இருக்குது. ஈவினிங் மேட்சஸில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக 2 மேட்ச் நடந்திருக்கு. முதல் மேட்ச்சில் DC டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 174 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இதுவே செகண்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா இதே பஞ்சாப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி 157 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையுமே சேஸ் பண்ணுற டீம் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பிச் கண்டிஷன் அதே போல் இருக்கிற பட்சத்தில் சேசிங் சைடுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். டாஸ் ரன் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 2 டே நைட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இங்கே 2 டே நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லையுமே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 158, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164 இருக்கு. இதுவே பேட்டிங் ஆவரேஜ் வந்து 27 இருக்கு, மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த ஈவினிங் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பயும் இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட கம்பேர் பண்ணி தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ரன் ரேட் 8.8 இருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 7க்கு ட்ராப் ஆயிருக்கு. இங்கே பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ரன் ரேட் வந்து 8.9 இருக்கு. மற்ற IPL கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டெத் ஓவர்ஸில் ரன் ரேட் இங்கே கம்மியாக இருக்கு. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் எக்ஸாக்டாக பார்க்கும்போது 5 இருக்கு. இந்த 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஓவர்ஸில் பேட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் வந்து அதிக விக்கெட்டை இழந்திருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு விக்கெட் விழுகல. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 9.3 இருக்கு. மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் ட்ராப் ஆயிருக்கு 7.5க்கு. பட் டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் இங்கே 10.8 இருக்கு. விக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபேஸ்லையுமே ஈக்குவலாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. இந்த 3த்துலையுமே நான் ஆல்ரெடி சொன்னது போல அந்த 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னாலும் சேஸ் பண்ண டீம் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக கடைசி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா RCB செகண்டாக பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சால்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், இந்த 2 பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 52 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 160+ இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 45% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 29% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. இதுவே லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 26% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. அப்படி இருக்கையில இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸுக்கும் பேட்டிங் டைம் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இங்கே அதிகமாக இருக்கு. 26% இருக்கு. பிச் கண்டிஷன் அந்த 2 மேட்ச்ல இருக்கிற மாதிரி இந்த போட்டியிலும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக அந்த லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து ஆல்ரவுண்டராக இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னுமே நம்ம வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் ஓப்பனர்ஸ் அதே போல தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 53 இருக்கு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக இருக்கு. 140 கிட்ட இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இங்கே அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கான ரீசன் ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். சேஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்குலாம் அந்த பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை அந்த 2 மேட்ச்லையுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மேட்ச் மட்டும்தான் சாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இது வந்து பத்தாது. மினிமம் ஒரு 10 மேட்ச் இருந்தால் தான் அந்த கிரவுண்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கையில் இந்த போட்டிக்கு வந்து பார்த்தோம்னா அதிகம் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் நடந்த ஈவினிங் மேட்சஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்தோம்னா 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 40% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 10 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸும் சேமாக எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஈச் 6 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஈச் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 2 மேட்ச்லையுமே ஜெயிச்சிருக்காங்க. முதல் போட்டியில குஜராத் டீமை 3 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லையும், செகண்ட் மேட்ச்ல சிஎஸ்கேவை 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லையும் ஜெயிச்சிருந்தாங்க. மூணாவது மேட்ச் பார்த்தோம்னா கேகேஆருக்கு எதிராக அது வந்து ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஜஹீர் பார்லட் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் டோனிஸ், மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், ஜஹீர் பார்லட், மார்க்கோ யான்சன் பவுல் பண்ணுவாங்க. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல யுஸ்வேந்திர சாஹல், விஜயகுமார், மார்க்கோ யான்சன் அண்ட் ஜஹீர் பார்லட். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், விஜயகுமார் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டெத் ஓவர்ஸில். நெக்ஸ்ட் பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன்ஷ் ஆர்யா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு மேட்ச் பிளே பண்ணி 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 154 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. ஹைதராபாத் டீமுக்கு 23 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 17 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மலிங்கா அவருடைய பால்ல மட்டும் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கூப்பர் கனோலி இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே சீசன்ல குஜராத் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பார்த்தோம்னா 38 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 82 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஜெய்தேவ் உனத்கட் அவருடைய பால்ல 2 முறையும், ஹர்ஷல் பட்டேலுடைய பால்ல 3 தடவையும் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷல் பட்டேலுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு பார்த்தோம்னா ஒரு மேட்ச் பிளே பண்ணி 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா சஷாங்க் சிங் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 25 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 36 ஆவரேஜ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்டா ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல பேட்டிங்ல பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் டோனிஸ்
பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா 29 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் வெறும் 8 மட்டும் தான் இருக்குது. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல், லிவிங்ஸ்டன் அண்ட் உனத்கட் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதில் ஜெய்தேவ் உனத்கட் அவருடைய பாலில் பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் அவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா ஜஹீர் பார்லட் இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா விஜயகுமார் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 11 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் அவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல் இவர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 22 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 29 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. கேகேஆர் டீமுக்குரா 65 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. மற்ற 2 போட்டியில் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்குரா 6 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸ்லையும் லக்னோ டீமுக்குரா 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸ்லையும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ் குமார் ரெட்டி, அன்கித் வர்மா, ஹர்ஷ் துபே, ஷிவாங் குமார், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் ஈஷன் மலிங்கா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஜெய்தேவ் உனத்கட், நிதிஷ் குமார் ரெட்டி, ஈஷன் மலிங்கா. மிடில் ஓவர்ஸில் ஈஷன் மலிங்கா, ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ் துபே அண்ட் ஷிவாங் குமார். இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஜெய்தேவ் உனத்கட், ஈஷன் மலிங்கா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்குரா பெஸ்ட்டாக ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா சாஹல், ஸ்டாய்னிஸ் அண்டு மார்க்கோ யான்சன் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்ததா அபிஷேக் சர்மா இவர் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்குரா ஆவரேஜ் வந்து 52 இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் தான் 141 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் இயர் நடந்த போட்டியில் சேஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் பேட் பண்ணி 16 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அபிஷேக் சர்மா பஞ்சாப் டீமுக்குரா. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஹர்ஷதீப் சிங் அண்ட் சாஹல் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது அபிஷேக் சர்மாவுக்கு. அடுத்ததா ஈஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக பஞ்சாப் டீமுக்குரா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதே போல் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலையும் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டாய்னிஸ் அண்ட் யான்சன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம் அவுட் ஆயிருக்காரு இஷான் கிஷன். அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன் இவர் பஞ்சாப் டீமுக்குரா 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 72 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெக் பிரேக் அண்ட் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது ஹென்ரிச் கிளாசனுக்கு. அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஜஹீர் பார்லட், சாஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் சாஹலுடைய பாலுக்கு எதிராக பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்குது. அடுத்ததா நிதிஷ் குமார் ரெட்டி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. பஞ்சாப் டீமுக்குரா பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பாலில் அவுட் ஆயிருக்காரு. 3 பால் ஃபேஸ் பண்ணி 2 எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு.
அடுத்ததா அன்கித் வர்மா ஸ்டாட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. மேட்ச் அப் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிரா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா ஹர்ஷ் தூபே பேட்டிங் மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிரா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஷிவாங் குமார் இவருக்கான ஸ்டாட்ஸ் வந்து அவைலபிளா இல்ல. அடுத்ததா ஹர்ஷல் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாரா இருந்தாலும் பவுலிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பஞ்சாப் டீம் இருக்கிறா 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போட்டியில எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது மஸ்ட் பிக்கா இருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஜெய்தேவ் உனட்கட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனி ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாரா தான் இருக்கு. 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பஞ்சாப் டீம் இருக்கிறா மேட்சப்ஸும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஈஷன் மலிங்கா பஞ்சாப் டீம் இருக்கிறா பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது ஹைதராபாத்ல எடுத்திருந்தாரு. அதுவும் டெத் ஓவர்ஸ்ல தான் வந்து எடுத்தாரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ரவ் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிச் கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அன்பிரடிக்டபிளா இருந்திருக்கு. அதுவும் ஈவினிங் கேம்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் அந்த 2 போட்டியிலுமே ஸ்ட்ரகிள் ஆகி தான் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் பார்க்கும்போது பஞ்சாப் டீம் விட எஸ்ஆர்எஸ் டீம் அந்த டீம்ல தான் வந்து ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பஞ்சாப் டீம்லயும் இருக்காங்க. பட் கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்எஸ் டீம் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. இதுவே பவுலிங் எடுத்துட்டீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் விட பஞ்சாப் டீம்ல தான் பெஸ்டான பவுலர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. மேபி இந்த சீசன் அவங்க வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கலாம். மார்க்கோ யான்சன் ஆகட்டும், ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும். பட் கிளாஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் டீம் தான் வந்து பவுலிங் பொறுத்த வரைக்கும் பெஸ்டா இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் இந்த டீம்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்எஸ் டீம் அகெயின் ஃபர்ஸ்டா எந்த போட்டியில பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த பிச் கண்டிஷன் அதே போல இருக்கிற பட்சத்துல ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஸோ இப்படியும் வந்து யோசிச்சு வைங்க. லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் டீம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 போட்டியில எப்படி பிஹேவ் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். வரக்கூடிய போட்டியில பிச் கண்டிஷன் ஒருவேளை மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ விக்கெட் கீப்பிங் செக்ஷன்ல பார்த்தோம்னா ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் பிரப்சிமரன் சிங் இதுல மஸ்ட் பிக் அப்படின்னு பார்க்கும்போது ஹென்ரிஸ் கிளாசன் தான். நின்று ஆடக்கூடிய பேட்டர். லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்துருப்பீங்க விக்கெட் இழந்தாலும் அந்த மிடில் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் இவராகட்டும், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியும். பிரப்சிமரன் சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஸ் பண்ணும்போது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் 2 போட்டியிலுமே சேஸ் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இஷான் கிஷன் இருக்காரு. இதுவரை பஞ்சாப் டீமுக்கு சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்லையும் சில த்ரெட் இருக்கிறதால இப்போதைக்கு நாம எடுத்து வெளியே வச்சிருக்கோம். எப்பவுமே இந்த எஸ்ஆர்எஸ் டீம் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் 4 பேர்த்தையும் நிறைய பேர் வந்து எடுத்து வைப்பாங்க. பட் அந்த 4 பேர்த்தையும் எடுக்கிறது லாஜிக் படி பார்த்தோம்னா தப்பு தான். ஏன்னா அந்த 4 பேர்த்துல எப்படியும் 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. அந்த வகையில் இப்போதைக்கு நாம இஷான் கிஷனை எடுத்து வெளியே வச்சிருக்கோம். மற்றபடி அந்த லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் டீம் காம்பினேஷனை வச்சு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. அபிஷேக் சர்மா எடுத்துட்டீங்கன்னா பஞ்சாப் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இந்த கிரவுண்டில் நிறையா டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பிரியன் ஷாரியா, ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் நேஹல் வதேரா இருக்காங்க. நேஹல் வதேரா பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். இதுவே பிரியன் ஷாரியாவாகட்டும் அதே போல் ட்ரேவிஸ் ஹெட் ஆகட்டும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்காக இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா கூப்பர் கெனோலி, நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் மார்க்கோ யான்சன் கிட்டத்தட்ட 3 பேருமே மஸ்ட் பிக்காக தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் மார்க்கோ யான்சன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா லிவிங்ஸ்டன், ஸ்டாய்னிஸ் அண்ட் ஹர்ஷ் தூபே இருக்காங்க. இது வந்து டே நைட் கேமாக இருக்கிறதால ஹர்ஷ் தூபே அவரை வந்து ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமில் கூப்பர் கெனோலி ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரியன் ஷார் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதால அந்த அளவுக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ்லாம் போடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. லிவிங்ஸ்டன் இவராகட்டும் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இந்த 2 பேர்த்தையும் நம்ம வந்து நம்பவே முடியாது. லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சுமாராக அவுட் ஆயிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெஸ்ட் கிடையாது. வேணா பவுலிங் சான்ஸ், அதாவது பவுலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்க வேணா ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் அவருக்கு வந்து ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட்டாக எஸ்ஆர்எஸ் டீம் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக கண்டிப்பாக அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதுவே ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷதீப் சிங் இந்த போட்டியில் ட்ரை பண்ணலாம். அவருடைய பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த சீசனில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாதனால வரக்கூடிய மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒரு கிளாஸான பவுலர், எப்போ வேணாலும் ஃபார்முக்கு திரும்பலாம். யுஸ்வேந்திர சஹல் இது வந்து டே நைட் மேட்ச் கண்டிப்பாக வந்து இருக்கணும். மிடில் ஓவர்ஸ்லையும் இங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்பின்னர்ஸ். ஸோ இவர் கண்டிப்பாக இருப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ஈஷன் மலிங்கா, விஜயகுமார் அண்டு உனட்கட் இருக்காங்க. இதில் ஈஷன் மலிங்காவாகட்டும் அதுக்கப்புறம் விஜயகுமார் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள பிக் பண்ணலாம். ஜெய்தேவ் உனட்கட் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இவர் பார்த்தோம்னா அந்த பவர் பிளே ஓவர்ஸில் அந்த பிச் கண்டிஷனை பயன்படுத்தி விக்கெட் எடுப்பார். ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணி வைக்கலாம். பட் இவரை விட பார்த்தீங்கன்னா ஈஷன் மலிங்கா அண்டு விஜயகுமார் இந்த 2 பேர்த்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். அவங்க ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன், ஸ்ரேயாஸ் ஐயர், அபிஷேக் சர்மா அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். இதுவே ஹென்ரிச் கிளாசன் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் அதிகம் நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்டாக பேட் பண்ணுறாங்க இந்த கிரவுண்டில் அப்படிங்கும்போது பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி ஒரு 20 பால்ஸ் மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். அதுவும் வந்து டார்கெட்டும் கம்மியாக இருக்கிறதால சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும் இது வரைக்கும் நடந்த போட்டிகள் வச்சு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் இதே பஞ்சாப் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இந்த 4 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. இது போக வந்து பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட், பஞ்சாப் டீமுடைய ஓப்பனர்ஸ் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன் ஷாரியா இருக்காங்க. அவங்களாம் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் பிக் பண்ணலாம். கிராண்ட் லீக்ல மட்டும். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். நீங்கள் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியல் பிக் எடுக்கல உங்களுடைய டீமில் அப்படிங்கும்போது வேணால் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது மட்டும் அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.